ஆ ஓம் சாந்தி பிரதர். ஓம் சாந்தி சிஸ்டர். குஷியா இருக்கீங்களா? குஷியா இருக்கோம் பிரதர். நீங்க குஷியா இருக்கிறீங்களா? குஷியா இருக்கேன். அப்பா தெய்வீக புத்தியை கொடுத்திருக்காரு, ஆன்மீக பார்வையை கொடுத்திருக்காரு. குஷியில இருக்கேன். பாக்கியத்தின் நட்சத்திரம் நெற்றியில எல்லாருக்கும் ஜொலிச்சுட்டே இருக்கணும். இதே குஷியின் அனுபவம் எல்லாருக்கும் கிடைக்கணும். அந்த குஷியோட இப்ப 12/7/2024 முரளிக்கான கேள்வி பதில்களையும் பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எந்த ஒரு விதியின் மூலம் உங்கள் துக்கம் எல்லாம் விலகி போய் விடுது அப்படின்னு பாபா கேக்குறாங்க. அதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா, எப்ப நீங்க உங்கள் பார்வையை பாபாவின் பார்வையுடன் சந்திக்க வைக்கிறீங்களோ, பார்வைகள் ஒன்று சேர்வதன் மூலம் உங்களுடைய அனைத்து துக்கங்களும் விலகி போகும். ஏன்னா தன்னை ஆத்மானு உணர்ந்து பாபாவை நினைவு செய்வதன் மூலம் அனைத்து பாவங்களும் நீங்கி விடுது. இதுதான் உங்களுடைய நினைவு யாத்திரை. நீங்கள் தேகத்தின் அனைத்து தர்மங்களையும் விட்டு பாபாவை நினைவு செய்கிறீர்கள். இதன் மூலம் ஆத்மா சதுவ பிரதானமாக ஆகிடுது. நீங்கள் சுகதாமத்தின் எஜமானர் ஆகிடுறீங்க அப்படிங்கிறாங்க பாபா. இப்ப ஆத்மான்னு உணர்ந்து பரமாத்மாவான தந்தையை நினைவு செய்யணும். இந்த நினைவு செய்யும் போதுதான் உங்களுடைய பாவ கர்மங்கள் அழியுது. கூடவே நீங்க சுகதாமத்தின் எஜமானர்களாகவும் ஆயிடுறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காருப்பா. ஆமா. நெக்ஸ்ட், உண்மையான தனவானின் ராஜகுமாரர்கள் யார் என பாபா கேக்குறாங்க. அதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா, சிவபகவான் வாக்கு, தன்னை ஆத்மானு உணர்ந்து அமருங்க. பாபா கட்டளையிடுறாரு. சிவபகவான் வாக்கு என்றாலே சிவபாபா புரிய வைக்கிறாரு, குழந்தைங்களை தங்களை ஆத்மானு உணர்ந்து அமர்ந்துருங்க. ஏன்னா நீங்க அனைவருமே சகோதரர்கள், ஒரே தந்தையோட குழந்தைங்க. ஒரே தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெற வேண்டும். எப்படி 5000 ஆண்டுக்கு முன் ஆஸ்தி பெற்றீர்களோ அது போல ஆதிசநாதனா தேவி தேவதாக்களின் ராஜஸ்தானியில் இருந்தீர்கள். பாபா இத புரிய வைக்கிறாரு. நீங்க சூரிய வம்சியாக, அதாவது உலகத்தின் எஜமானர்களாக எப்படி ஆக முடியும்னு. உங்களுடைய தந்தையாகிய என்னை நினைவு செய்யுங்க. ஆத்மாக்களாகிய நீங்கள் அனைவரும் சகோதரர்கள். உயர்ந்ததிலும் உயர்ந்தவராகிய பகவான் ஒருவர்தான் அந்த உண்மையான தனவானின் பாபாவின் குழந்தைகள், ராஜகுமாரர்கள். இதை பாபா தான் புரிய வைக்கிறாரு அப்படிங்கிறாங்க பாபா. ஆமா, நீங்க இளவரசர்கள், ராஜகுமாரர்கள். சத்தியுகத்துல ராஜதானியில சூரிய வம்சத்துல இருந்தீங்க. 5000 வருஷத்துக்கு முன்னாடி தந்தை இத புரிய வச்சு உங்களை அந்த தகுதியுடையவரா, இந்த ராஜதானிக்கு தகுதியுடையவரா, சுகத்தின் எஜமானர்களா நான் ஆக்கிட்டு போனேன். இப்ப இதே நேரத்துல இந்த கல்பத்திலயும் நான் வந்திருக்கேன். உங்களை மறுபடியும் அதே நிலைக்கு உயர்த்திட்டு தான் போவேன் அப்படிங்கறத சொல்றாராப்பா. ஆமா, ஏன்னா நம்ம எல்லாருமே சகோதரர்கள் தான், தந்தை ஒருத்தர் தான் அப்படிங்கறது சொல்லி அவரோட ராஜகுமாரர்கள் நாம தான் அப்படிங்கிறாங்க பாபா. நெக்ஸ்ட், யாருக்கு குழந்தைகள் இருந்தனர் என்றெல்லாம் சொல்ல மாட்டாங்க. யாருக்கு குழந்தைகள் இல்லை இருந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க பாபா. கிருஷ்ணருக்கு கிடையாது. அதுதான் பாபா சொல்றாங்க. அதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எவ்வளவுதான் பெரிய சபையில் அமர்ந்திருந்தாலும் சரி, சொற்பொழிவு செய்வதற்கு எந்த தடையுமே கிடையாது. நீங்களோ பகவான் வாக்குன்னு சொல்லிக்கொண்டே இருந்தீங்க. சிவபகவான் சொல்றாரு, நம்ம அனைவரும் அவருடைய குழந்தைங்க, சகோதரர்கள். மற்றபடி ஸ்ரீ கிருஷ்ணருக்கு ஏதோ குழந்தைகள் இருந்தனர் என்றெல்லாம் சொல்ல மாட்டாங்க. இத்தனை ராணிகளும் இருந்ததில்லை. கிருஷ்ணருக்கோ எப்போது சுயம்வரம் நடைபெறுகிறதோ அப்போது பெயரே மாறிவிடுது. லக்ஷ்மி நாராயணனுக்கு குழந்தைங்க இருந்தாங்க. ராதை கிருஷ்ணர் தான் சுயம்வரத்திற்கு பிறகு லக்ஷ்மி நாராயணனாக ஆகுறாங்க. அப்போது அவர்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது. பிறகு அவர்களின் ராஜ்யம் நடைபெறுது அப்படிங்கிறாங்க பாபா. ஆமா, இது என்ன ஆகுது அப்படின்னா, பக்தி மார்க்கத்துல இவங்க கிருஷ்ணர்னு காமிச்ச அவருக்கும் இப்ப ஒரிஜினல் கிருஷ்ணனா சத்தியுகத்துல இருந்தவருக்கும் வித்தியாசத்தை சொல்லிட்டு இருக்காரப்பா. இந்த பக்தி மார்க்கத்துல கிருஷ்ணன் சொல்லப்பட்டவருக்கு பல ராணிகள் இருந்ததா காமிச்சிருக்காங்க. 16,108 ராணிகள் இருந்ததா காமிச்சிருக்காங்க. அப்படி எல்லாம் அந்த கிருஷ்ணருக்கு ராதைக்கெல்லாம் இல்ல அங்க அப்படின்றத சொல்றாரு. அங்க கிருஷ்ணனும் ராதைக்கும் சுயம்பரம் ஆகுது. அப்பதான் அவங்க லட்சுமி நாராயணனா ஆகாங்க. அப்ப அவங்களுக்கு யோக பலத்தின் மூலமா ஒரு குழந்தை பிறக்குது அப்படிங்கறத சொல்றாரு. ஒரு ராணி தான், ஒரு ராணி அந்த லட்சுமி தான், ராணி தான் லட்சுமியா மாறுறாங்க அப்படிங்கறத புரிய வைக்கிறாரு. இங்க பல ராணிகள் இருக்கதா காமிச்சிருக்காங்க.
ம். அவரு அவர் செய்த காரியங்கள்லாம் தெரியும் இல்லையா உங்களுக்கு, பக்தி மார்க்கத்துல என்னென்ன சொல்லி வச்சிருக்காங்க அப்படின்னு. ஆமா. ம். அதெல்லாம் சொல்லியிருக்காங்களா, இதெல்லாம் உண்மை ம். கிடையாது, அப்பா சொல்றாரு ம். இதுதான் உண்மை அப்படிங்கறத சொல்றாங்க. ரெண்டுக்கும் ம். கம்பாரிசன் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அங்க ம். கிருஷ்ணர் இப்படி இருக்காரு, இவங்க இப்படி சொல்லி வச்சிருக்காங்க மனிதர்கள். அப்பா வந்து ம். உண்மையான கிருஷ்ணருடைய அந்த நிறைய வாழ்க்கை சரித்திரத்தை சொல்றாரு. 16,108 ராணிகள் அவருக்கு இருந்தாங்க ம். அப்படின்லாம் சொல்லி தானே பெண்களோட தொடர்பு பண்ணி தானே கிருஷ்ணரை சொல்லுவாங்க. ஆமா ம். ஆமா ஆமா. ம். அப்படிலாம் கிடையாது, உண்மையிலேயே ம். கிருஷ்ணர் சத்துவ பிரதானமானவர் அப்படிங்கறத சொல்லி புரிய வைக்கிறாரு அப்பா. ம். ம். சரி, நெக்ஸ்ட் எப்படி யுக்தியோட புரிய வைக்கணும் அப்படின்னு ம். பாபா கொஸ்டின் கேக்குறாங்க. அதுக்கு என்ன ம். ஆன்சர்னா, ம். குழந்தைகளாகிய நீங்க இப்போது என்னை மட்டுமே நினைவு செய்யணும். தேகத்தின் ம். அனைத்து தர்மங்களையும் விட்டுவிடணும். பாபாவை ம். நினைவு செய்வீர்களானால் உங்களுடைய அனைத்து பாவங்களுமே நீங்கிடும். சதோ ம். பிரதானமாகி சொர்க்கத்திற்கு சென்றிடுவீங்க. ம். சொர்க்கத்தில எந்த ஒரு துக்கமுமே இருக்கிறது இல்ல. நரகத்துல அளவற்ற துக்கம், சுகத்தின் பெயர் அடையாளமே இங்க கிடையாது. இது போல் ம். யுக்தியோடு புரிய வைக்கணும் அப்படிங்கிறாங்க பாபா. ம். என்ன யுக்தியோட? அதான் வந்து என்னன்னா, தேகத்தின் அனைத்து தர்மங்களையும் விட்டுடுங்க. ஆஹ் பாபாவை அஹ் மட்டும் நினைவு செய்யுங்க. ம். உங்களுடைய அனைத்து பாவங்களும் நீங்கிடும். சதோ ம். பிரதானமான சொர்க்கத்திற்கு போயிடுவீங்க. எந்த ம். ஒரு துக்கமும் இங்க இருக்காது. நரகத்துல ஆமா. அளவற்ற அங்க இருக்காது. சொர்க்கத்துல நரகத்துல அளவற்ற துக்கம் அப்படின்னு சொல்லி இருக்காதுன்னு நீங்க புரிய சொல்லிருக்கோம். வைங்க. ம். அதத்தான் கீதையில சொல்லியிருப்பாங்க, சர்வ தர்மான் பரித்யஜ்ய ம். மாம் ஏக்கம் சரணம் பிரஜ அப்படின்னு சொல்லியிருப்பாரு கிருஷ்ணர். அங்க ம். கீதையில சமஸ்கிருதத்துல சொல்லியிருப்பாங்க. அதேதான் அப்பா இங்கேயும் சொல்றாரு, அனைத்து தேக தர்மங்களையும் தியாகம் செய்து என்னை ஒருவனை நினைவு செய் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்னன்னா, தேகம், அனைத்து தேக தர்மம், தேக தர்மம் இருக்கு இல்லையா, அதுதான் தேகம். தேகம்ன்றது உடல், தேக உறவுகள், இந்த தேகத்துக்கு சம்பந்தப்பட்ட உறவுகள், கணவன் மனைவி குழந்தைகள் அம்மா அப்பா மற்ற சித்தப்பா சித்தி மாமா அத்தை எல்லாரும் இருக்காங்களே சுத்தி, தேக உறவுகள். அவங்க தேகம், தேக உறவுகள், தேக பொருட்கள், இந்த வீடு வாசல் பணம் சொத்து வசதி வாய்ப்பு சாதனங்கள் பொருட்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் தேக பொருட்கள். கூடவே இந்த தேக உலகம், இந்த துக்கதாமம் இருக்கு இல்லையா, இந்த பழைய உலகம், இது 4மே தான் தேக தர்மங்கள். கூடவே மதம் மதம் மாச்சரியம் இடும்பம்னு சொல்லுவாங்க. மதங்கள், மொழி பற்று, மதப்பற்று, மொழிப்பற்று அதெல்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் கூட இருக்கக்கூடாது. மொத்தமாவே தேகத்துக்கு சம்பந்தப்பட்ட என்னென்ன விஷயங்கள் இருக்குதோ மொத்தமா தியாகம் செய்துட்டு உங்களை ஆத்மான்னு புரிஞ்சுக்கோங்க. ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஆத்மாவான உங்களுக்கு ஒரே உறவு இந்த தந்தை மட்டும்தான், பரமாத்மா மட்டும்தான். ஆத்மா பரமாத்மா இந்த நினைவுலே இருங்க. இதுதான் பாவ கர்மங்களை அழிக்கிறதுக்கான ஒரு விதி. உண்மையான தந்தை 5000 வருஷம் கழிச்சு இப்பதான் வந்திருக்கேன். தந்தை கிட்டதான் நீங்க அடுத்து வர 5000 வருஷத்துக்கான ஆஸ்தி அடையிறீங்க. இதுல 2 பாக்கியம் இருக்கு உங்களுக்கு. பாவ கர்மங்களும் அழியுது, கூடவே தந்தை கிட்ட இருந்தும் ஆஸ்தி அடையிறீங்க. அப்ப யோக பலத்தின் மூலமா தான் அவ்வளவு பாக்கியமும் சேமிப்பாகுது. 4 சப்ஜெக்ட்லயே முக்கியமான சப்ஜெக்ட் இந்த யோகம் தான் அப்படிங்கறத சொல்றாங்க. பாவனமான சத்யுகம் பற்றியும் அளவற்ற துக்கம் நிறைந்த கலியுகம் பற்றியும் பாபா சொல்றது என்ன? அதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா, சிவபகவான் சொல்றாரு, குழந்தைங்களே நிச்சயம் ஆத்மாக்கள் நீங்கள் தூய்மையின்றி இருக்கிறீங்க. இப்போது பாவனமாக எப்படி ஆகுறது? பத்தித்த பாவனா வாங்கன்னு என்ன நீங்க தான் அழைச்சிங்க. பாவனமானவர்கள் இருப்பது சத்யுகத்துல, தூய்மையின்றி இருப்பது கலியுகத்தில். கலியுகத்திற்கு பிறகு நிச்சயமாக சத்யுகம் உருவாக்கணும். புது உலக ஸ்தாபனை, பழைய உலகத்தின் விநாசம் நடைபெறுது. பாடலும் உள்ளது, பிரம்மா மூலம் ஸ்தாபனை என்பதாக. நாம் பிரம்மகுமார் குமாரிகள், தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகள். நாம் பிராமணர்கள் மிக உயர்ந்தவர்கள். விராட ரூபமும் உள்ளதில்லையா? முதல்ல பிராமணராக அவசியம் ஆகணும். பிரம்மாவும் பிராமணர் தான். தேவதைகள் இருப்பது சத்யுகத்துல அப்படிங்கிறாங்க. விராட ரூபத்தை சொல்றாரு அப்பா. விராட ரூபத்துல தலை உச்சி கொடுமையில தான் பிராமணர்கள் இருக்கதா காமிச்சிருக்காங்க. இந்த பிரம்மா மூலமா தான் ஸ்தாபனை ஆகுது. பிரம்மாவும் பிராமணர் தான், இந்த பிரம்மாவுடைய குமார குமாரிகளும் பிராமணர்கள் தான். அவங்கதான் விராட ரூபத்துல உச்சி குடுமிக்கு தலை சிகை அலங்காரமா காமிச்சிருக்கிறது யாருன்னா இந்த பிராமணர்கள் தான். அந்த விராட ரூபத்துல முகம் வந்து தேவதைக்கு சமமான வர்ணத்துல இருந்தது, அதுதான் சத்தியுகத்தின் வர்ணம். இப்ப சொல்றாரப்பா, இது கலியுகமா இருக்குது, இங்க வந்து துக்கம் நிறைய இருக்குது. நீங்க இப்ப சுகதாமத்துக்கு போகணும், சத்தியுகத்துக்கு தேவதையா மாற போகணும்.
அதுக்கு முதல்ல பிராமணர்களா மாறணும். இந்த பிரம்மா மூலமா தான் பிரம்மகுமார் குமாரிகள் சேர்ந்து இந்த சொர்க்கத்தின் ஸ்தாபனையும் செய்யறாங்க. கூடவே இந்த பிராமணர்கள் தான் நாளைக்கு தேவதையா மாற போறாங்கன்றத புரிய வைக்கிறாரப்பா. நெக்ஸ்ட், எது வைரம் போன்றது அப்படின்னு பாபா கேக்குறாங்க. அதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல சிவபாபாவை பற்றிய ஞானம் வேணும். ஏதேனும் சொற்பொழிவு முதலியவற்றை ஆரம்பிக்கிறீங்க என்றால் எப்பொழுதுமே முதல்ல சிவாய நமகன்னு சொல்றாங்க. ஏன்னா சிவபாபாவுக்கு என்ன மகிமை உள்ளதோ அது வேற யாருக்குமே கிடையாது. சிவ ஜெயந்தி தான் வைரம் போன்றது அப்படிங்கிறாங்க பாபா. சிவ ஜெயந்தி தான் வைரத்துக்கு சமமானது. ஆனா அங்க கிருஷ்ண ஜெயந்திய கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. கிருஷ்ணர் தான் பரமாத்மா, பகவான் வாக்கு அப்படின்னு சொல்லப்பட்டது எல்லாமே அப்பாவுக்கு சொன்ன விஷயங்கள் எல்லாமே மகிமைகள் போறாமே அங்க கிருஷ்ணர்களுக்கு தேகதாரிகளுக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம தான் புரிய வைக்கணும், சிவ ஜெயந்தி தான் உயர்ந்தது. அந்த உயர்ந்ததிலும் உயர்ந்த சிவபகவான் தான் கொடுத்த ஞானத்தின் அடிப்படையில தான் அவர் கிருஷ்ணனா மாறி சத்தியுகத்துல ராஜ்யம் செய்யறாரு. இத நம்ம தான் புரிய வைக்கணும். அப்ப உயர்ந்ததிலும் உயர்ந்தது சிவத்தந்தை தான். அவர் வந்த இந்த அவருக்குரிய அந்த ஜெயந்தி தான் சிவ ஜெயந்தி தான் உயர்ந்தது. இதுதான் வைரத்துக்கு சமமானதுன்னு சொல்றாரு அப்பா. நெக்ஸ்ட், கிருஷ்ணரை மகிமை செய்வதற்கு பதிலாக எப்படி நிந்தனை செய்யறாங்க அப்படின்னு பாபா கேக்குறாங்க. அதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்ரீ கிருஷ்ணருக்கு சரித்திரம் முதலிய எதுவுமே கிடையாது. சத்தியுகத்திலோ சிறு குழந்தைகள் முதலானவர்களும் கூட சதோ பிரதானமாக இருப்பாங்க. குழந்தைகளிடம் எந்த ஒரு சஞ்சலம் முதலிய எதுவுமே இருக்காது. கிருஷ்ணரை பற்றி காட்டுறாங்களாம், வெண்ணெய் தின்றாரு, இதை செய்தாரு, அதை செய்தாரு என்பதாக. இதுவும் மகிமைக்கு பதிலாக மேலும் நிந்தனை செய்யறதா ஆயிடுது. எவ்வளவு குஷியோடு வந்து சொல்றாங்க, ஈஸ்வரன் சர்வ வியாபி என்று, உனக்குள்ளும் இருக்கிறார், எனக்குள்ளும் இருக்கிறார். இது மிகப்பெரிய நிந்தனையா இருக்குது. ஆனால் தமோ பிரதானமாக உள்ள மனிதர்கள் இவ்விஷயங்களை புரிந்து கொள்றதே இல்ல அப்படிங்கிறாங்க பாபா. எல்லாமே நிந்தனை தான் செய்றீங்க. கிருஷ்ணரை பகவான் சொன்னீங்க, அதுவே பெரிய நிந்தனை. கூடவே அந்த பகவான் வெண்ணைய திருடி தின்னாரு, பெண்களோட இப்படி உல்லாசமா இருந்தாருன்னு இப்படி எல்லாம் சொல்லி வச்சிருக்கீங்க. அப்ப இதெல்லாம் பகவான் செய்யற நிந்தனை. தேகதாரி கிருஷ்ணருக்கும் நிந்தனை செய்ததும் இல்லாம கூடவே பகவானும் சரி பகவானையும் சேர்த்து நிந்தனை செய்துட்டீங்க. அப்புறம் கூடவே ஈஸ்வரன் சர்வ வியாபின்னு வேற சொல்லிக்கிறீங்க. ஒருத்தர் அப்படி சொல்றாங்க, இன்னொருத்தர் எப்படி சொல்றாங்க, ஈஸ்வரன் சர்வ வியாபி, உனக்குள்ளும் இருக்காரு எனக்குள்ளும் இருக்காருன்னு சொல்லி இதை மேலும் மேலும் நிந்தனை செய்துக்கிட்டே வந்திருக்கீங்க. எவ்வளவு காலமா? 2500 வருஷமா, மொத்தமா அரை கல்பமா என்னை நிந்தனை செய்துட்டே வந்திருக்கீங்க அப்படிங்கறத சொல்றாங்க அப்பா. இப்படிலாம் கிடையாது, பரமாத்மா நிராகாரமா இருக்காரு, அவர் ஒளி புள்ளியா இருக்காருன்னு நம்ம தான் சொல்லி புரிய வைக்கணும் உங்களுக்கு. நம்ம எப்படி ஆத்மா, யாராலையும் பார்க்க முடியாத ஆத்மா, கண்ணுக்கு தெரியாதவர், காண முடியாதவர், காண கிடைக்காதவர்னு அங்க பக்தியிலே சொல்லிதான் இருக்காங்க. இருந்தாலும் இப்படியும் மகிமை சொல்லிக்கிறாங்க. 2 விதமான பல குழப்பங்களோட மனிதர்கள் செய்யறாங்க. அவங்களுக்கு எல்லாம் இந்த குழப்பங்கள் எல்லாம் நிவர்த்தி செஞ்சு நாம தான் இந்த ஞானத்தை கொடுத்து புரிய வைக்கணுங்கிறத சொல்றானப்பா. குழந்தைங்க எல்லாம் சதோ பிரதானமா தான் இருப்பாங்க. ஆனா வந்து கிருஷ்ணர் ரொம்ப வாழ்த்தனமா இருந்ததால காமிச்சு இருப்பாங்க. கொஞ்ச நேரம் கூட சும்மா இருக்க மாட்டாரு அப்படின்ட்டு. அந்த மாதிரி அமைதி நிறைஞ்சவங்களா, சுகம் நிறைஞ்சவங்களா, அடுத்தவங்களுக்கு துக்கம் கொடுக்காத, தொந்தரவு கொடுக்காதவங்களாதான் இருப்பாங்க சத்துவ பிரதானமானவங்க. ஆனா இங்க வந்து இவங்க பக்தி மார்க்கத்துல காமிச்ச கிருஷ்ணர் வந்து எல்லாரையும் தொந்தரவு பண்ணிக்கிட்டு, அழிச்சாட்டியம் பண்ணிக்கிட்டு, வெண்ணையை திரும்பிக்கிட்டு இந்த மாதிரி காரியம்லாம் செய்துட்டு இருந்திருக்காரு. அப்ப இது உண்மை விஷயம் இல்லை அப்படிங்கறத சொல்லுங்க அப்படின்றத புரிய வைக்கிறாங்க. யாரு சாவதில்லை என பாபா கேக்குறாங்க. இப்போது வந்து இவ்வளவு துக்கம் ஏன் வந்தது? ஏன்னா அது ராவண ராஜ்யம். ராவணன் அனைவருக்குமே விரோதியா இருக்கான், அவனை கொல்லவும் செய்யறாங்க. ஆனால் அவன் சாவறதே இல்ல. இங்கே ஏதோ ஒரு துக்கம் என்று இல்ல, அளவற்ற துக்கங்கள். சத்யுகத்துல உள்ளது அளவற்ற சுகம். 5000 ஆண்டுக்கு முன் எல்லையற்ற தந்தையின் குழந்தைகளாக ஆகியிருந்தீர்கள். மேலும் இந்த ஆசையை பாபாவிடமிருந்து பெற்றிருந்தீங்க அப்படிங்கிறாங்க பாபா. அதான் விஜயதசமி அன்னைக்கு செய்வாங்க. தசமுக ராவணனா ஒரு பொம்மையா வடிச்சு எரிப்பாங்க, அம்பு விடுவாங்க, எரிப்பாங்க,
அந்த பொம்மையை எரிப்பாங்க. இந்த மாதிரி ராவணன் நாங்க எரிக்கிறோம் அப்படின்னு இப்ப விசேஷமா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அது பக்தி மார்க்கத்திலயும் சொல்லி வச்சிருக்காங்க. ராமன் வந்து ராவணனை அழிச்சதா காமிச்சிருக்காங்க. ஆனா நீங்க அழிக்கிறேன்னு நினைச்சு பொம்மையை எரிச்சிட்டு இருக்கீங்க. அவன் உண்மையிலேயே அழியறதே இல்ல, எல்லாருக்குள்ளயுமே இருக்கான். ராவணன் சொல்லப்பட்டது என்ன? காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம். இது ஆணிடமும் பெண்ணிடமும் இணைந்து இருக்கிறது தான் 10 தலை ராவணனா காமிச்சிருக்காங்க. இவன் ஒரு போதும் அழியறது இல்லை அப்படிங்கறத சொல்றார். தந்தை வந்துதான் இந்த யோக பலத்தை கொடுத்து யோகத்தை செய்ய வச்சு ராஜ யோகத்தை கற்பிச்சு இந்த 5 விகாரங்கள் 10 தலை ராவணன் கிட்ட இருந்து உங்களை விடுவிச்சு உங்களை முக்திக்கும் ஜீவன் முக்திக்கும் அழைச்சிட்டு போறேன் அப்படிங்கறத புரிய வைக்கிறாங்க. நெக்ஸ்ட், கிருஷ்ணர் எப்பொழுது ஜென்மம் எடுக்கிறார், எது சரியான அமிர்த வேலை நேரம் அப்படிங்கறத பாபா வந்து இங்க எப்படி குறிப்பிடுறாங்க அப்படின்னா, சிவபாபா நிச்சயமா வர்றாரு, வந்து ஏதோ செய்யறாரு இல்லையா, மிக சரியாகவே செய்யறாரு. அதனாலதான் மகிமையும் பாடப்பட்டிருக்கு. சிவராத்திரின்னு சொல்றாங்க. பிறகு கிருஷ்ணரின் ராத்திரி. இப்போது சிவராத்திரி மற்றும் கிருஷ்ணரின் ராத்திரி பற்றியும் புரிந்து கொள்ளணும். சிவனும் வர்றாரு எல்லையற்ற ராத்திரியில. கிருஷ்ணரின் பிறப்பு அமிர்த வேலையில நடைபெறுது, ராத்திரியில் அல்ல. சிவனுடைய ராத்திரியை கொண்டாடுறாங்க, ஆனால் அவருக்கு எந்த ஒரு தேதியோ கிழமையோ கிடையாது. கிருஷ்ணர் அமிர்த வேலையில ஜென்மம் எடுக்கிறாரு. அமிர்த வேலை அனைத்திலும் சுப முகூர்த்தம் என ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. அந்த மனிதர்கள் கிருஷ்ணரின் ஜென்மத்தை 12 மணிக்கு கொண்டாடுறாங்க, ஆனால் அது அதிகாலை வேலை ஆகாது. அதிகாலை என்பது 2-3 மணிக்கு சொல்லப்படுது. அப்போதுதான் நினைவும் செய்ய முடியும். அப்படி யாரும் 12 மணிக்கு விகாரத்திலிருந்து எழுந்து பகவான் பெயரை எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. அமிர்த வேலை என்று 12 மணியும் சொல்றதில்ல. அச்சமயமோ மனிதர்கள் தூய்மையின்றி அழுக்காக இருக்காங்க. வாயுமண்டலம் முழுவதுமே அசுத்தமாக ஆகிவிடுது. 2:30 மணிக்கு யாரும் எழுந்திருக்க மாட்டாங்க. 3-4 மணியின் சமயம் அமிர்த வேலை ஆகும். அந்த நேரத்துல எழுந்து மனிதர்கள் பக்தி செய்யறாங்க. அந்த நேரத்தையோ மனிதர்கள் தான் உருவாக்கி இருக்கிறாங்க. ஆனால் அது ஒன்றும் நல்ல சமயம் அல்ல. நீங்கள் ஸ்ரீ கிருஷ்ணரின் வேலையை வெளிப்படுத்த முடியும், சிவனுடைய வேலையை யாருமே வெளிப்படுத்த முடியாது. கிருஷ்ணருடைய வேலைன்னா அந்த சமயத்தை சொல்றாங்க பாபா. சிவன் வர்ற நேரத்தை யாரும் வெளிப்படுத்த முடியாது. ஏன்னா அவரு வந்து பிரம்ம பாபாவோட உடல்ல எப்ப பிரவேசம் ஆகுறாருங்கிறது யாருக்குமே தெரியாது. அதான் சொல்றாங்க. அப்ப சிவனுடைய வேலையை யாருமே சொல்ல முடியாது, கிருஷ்ணருடைய வேலையை மட்டும் சொல்ல முடியும் அப்படிங்கறத சொல்றாங்க. அமிர்த வேலைன்னு சொன்னது இந்த 3 to 4 தான் அமிர்த வேலைங்கிறது சொல்லியிருக்காருப்பா. ஆமா, ஏன்னா 12 மணில இருந்து 12 மணி தான் கிருஷ்ணர் வந்து ஜென்மம் எடுத்ததா பக்தியில சொல்லிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அது விகாரத்துல விழுந்த நேரம். அந்த நேரத்துல அமிர்த வேலை நேரம்னு சொல்லிட்டு 12 மணிக்கு மேல வந்து 1 மணி ஆனாவே அமிர்த வேலை ஆரம்பிக்குதுன்னு சொல்லிடுறாங்கல்ல இதுல. ஆமா ஆமா ஆமா. இல்ல அந்த நேரம் தான் கரெக்டா ஜெயந்தி கொண்டாடுவாங்கப்பா, கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு. அந்த நேரம் தான் 12 மணிக்கு தான் கொண்டாடுவாங்க. அந்த நேரம் கொண்டாடுவாங்க. அதனாலதான் அப்பா சொல்லிட்டு இருக்காரு, அந்த நேரம் விகாரத்துல இருந்து யாரும் எந்திரிச்சு பகவான் நினைக்க மாட்டாங்க. அந்த நேரம் விகாரத்துல இருக்க நேரம் தூய்மையற்றதா இருக்கும், வாயுமண்டலம் கெட்டு போயிருக்கும். அந்த நேரம் ஜெயந்தி கொண்டாடுறது தப்பு அப்படின்றது சொல்றாரு. ஆனா கிருஷ்ணருடைய வேலைன்னு சொல்லப்பட்டது அமிர்த வேலையில தான். அந்த நேரம் தான் இந்த அமிர்த வேலை நேரத்துலதான் நீங்க இது யோகா பண்ணணும் அப்படிங்கறத சொல்றாரு அப்பா. இதுதான் உண்மையான கிருஷ்ணன் ஆகக்கூடிய நேரம் எது? இந்த நேரம் தான், அமிர்த வேலை நேரம் தான். இதை யார் புரிய வைக்கிறார் அப்படின்னா, தந்தை வந்து இந்த அமிர்த வேலையில நமக்கு பாக்கியத்தை கொடுக்குறேன்னு சொல்றாரு இல்லையா. உங்களுக்கு அமிர்த வேலையிலேயே சக்தியை நினைச்சிறேன், குணங்கள், அந்த நாளுக்கான விஷயங்கள்லாம், அந்த உங்களுக்கு தேவைப்படக்கூடிய பாவ கர்மங்கள் செய்யாம இருக்கிறதுக்கான சக்தியெல்லாம் அந்த நேரம் கொடுக்குறேன் அப்படிங்கறத சொல்றாரு. அதுதான் சிவனுடைய வேலையை யாரும் தெரிஞ்சுக்க முடியாது, கிருஷ்ணருடைய வேலையை தான் தெரிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு அப்பா. எல்லாருமே நாராயணன் ஆக முடியும் தானே பாபா சொல்றாங்க. அப்ப வந்து கிருஷ்ணருடைய இது வந்து யாருக்கு அமிர்த வேலையில எழுந்திருச்சு யோகா பண்றாங்களோ அவங்கதான் கிருஷ்ணர் அப்படின்னு. ஆமா. இது வந்து சிந்திக்க வேண்டிய விஷயமும் கூட. அதை வந்து அவங்க பக்தியில சொல்லியிருக்காங்க, கிருஷ்ணருடைய ஜெயந்தியை பத்தி. நம்ம வந்து அமிர்த வேலை நேரத்தை பத்தி பாபா சொல்லியிருக்கிறாங்க. அமிர்த வேலை நேரத்துல எவ்வளவு முக்கியத்துவமான ஒரு நேரம். அந்த நேரம் வந்து வாயுமண்டலம் ரொம்ப தூய்மையா இருக்கும். 3-4 மணி நேரம் தான் நமக்கு யோகா செய்யக்கூடிய நேரம். அப்பதான் நம்ம கிருஷ்ணரா ஆகுறதுக்காக நம்ம வந்து
நம்ம பாபாட்ட சக்தியை வாங்கக்கூடிய டைம் அப்படிங்கிறாங்க. ஆமா. நெக்ஸ்ட், சொர்க்கத்துல எது கொண்டாடுவதில்லை, பக்தி மார்க்கத்துல ஞாபகார்த்தமாக கொண்டாடுவது எது அப்படின்னு பாபா கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கு என்ன ஆன்சர்னா, எங்களிடமும் இத்தனை வருட அனுபவம் இருக்கு, அதை வெறும் 15 நிமிடங்களிலோ சொல்லி புரிய வைக்க முடியாது. இதற்கோ நேரம் வேண்டும். முதல்ல ஒரு வினாடியின் விஷயத்தை சொல்கிறோம். எல்லையற்ற தந்தை சுகத்தின் கடலாக இருப்பவர், அவருடைய அறிமுகம் தருகிறோம். அவர் ஆத்மாக்களாக நம் அனைவருடைய தந்தையா இருக்காரு. நாங்கள் அனைவரும் சிவபாபாவின் ஸ்ரீமத் படி நடக்கிறோம். பாபா சொல்றாரு, நீங்கள் அனைவரும் சகோதரர்கள். நான் உங்களுடைய தந்தை. நான் 5000 ஆண்டுகளுக்கு முன்பு வந்திருந்தேன். அதனால்தான் சிவஜெயந்தி கொண்டாடுறாங்க. சொர்க்கத்துல எதுவுமே கொண்டாடுறது இல்ல, சிவஜெயந்தி நடைபெறுகிறது. அதற்கு பிறகு பக்தி மார்க்கத்துல ஞாபகார்த்தமா கொண்டாடப்படுது அப்படிங்கிறாங்க பாபா. அதான் சிவஜெயந்தி சொர்க்கத்துல எல்லாம் கொண்டாட மாட்டீங்க, அங்க பக்தியே இருக்காது. ஏன்னா பக்திக்கு உண்டான தேவி தேவதைகள் உயிரோட்டமா இருப்பாங்க அங்க. அதனால நீ அங்க பக்தி எல்லாம் செய்ய மாட்டீங்க. இந்த சிவ ஜெயந்தியை ஏன் இங்க கொண்டாடுறாங்க அப்படின்னா, 5000 வருஷத்துக்கு முன்னாடி தந்தை இந்த ஞானத்தை கொடுத்து உங்களை இப்படி தேவதையா மாத்திருக்கேன், அதனுடைய நினைவு சின்னமா பக்தியில கொண்டாடுறாங்க. ஆனா தந்தை உண்மையிலே இந்த சங்கம யுக சமயத்துலதான் வந்திருக்கேன் அப்படிங்கறத சொல்றாரு. நெக்ஸ்ட் क्वेश्चन பிரதர், எந்த மாதிரி துக்கங்கள் எல்லாம் கலியுகத்தில் உள்ளதாக பாபா சொல்றாங்க. அதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா, கீதையின் எபிசோட் அத்தியாயம் நடைபெற்று கொண்டு இருக்குது. புது உலகத்தோட ஸ்தாபனை பிரம்மாவின் மூலம், பழைய உலகத்தின் புது உலகத்தின் ஸ்தாபனை பிரம்மாவின் மூலம், பழைய உலகத்தின் விநாசம் சங்கர் மூலம். இப்போது இந்த பழைய உலகத்தின் வாயு மண்டலத்தையும் நீங்க பாத்துட்டு இருக்கிறீங்க. இந்த தூய்மையற்ற உலகத்தின் விநாசம் நிச்சயமாக நடைபெற போகுது. அதனால பாவன உலகத்திற்கு எங்களை அழைத்து செல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. அளவற்ற துக்கம், சண்டை, மரணம், விதவை நிலை, தற்கொலை செய்து கொள்வது, இதெல்லாம் கலியுகத்துல இவ்வளவு அளவற்ற துக்கம் இருக்குதாம். சத்தியுகத்திலோ அளவற்ற சுகங்களின் ராஜ்யம் இருந்தது. இந்த துக்கம் குறிக்கோளின் சித்திரத்தையே அவசியம் அங்கே எடுத்து செல்லணும். இந்த லட்சுமி நாராயணன் உலகத்தின் எஜமானர்களாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஆமா, இங்க ஒரு துக்கம் இல்ல, அளவற்ற துக்கம் இருக்குன்னு சொல்றாரு. தற்கொலை, விதவைகள், சண்டை சச்சரவுகள், கொலை செய்யறாங்க, தற்கொலை பண்ணிக்கிறாங்க. எவ்வளவு துக்கம் இருக்குதுன்னு பாருங்க. ஒண்ணு விட்டா ஒண்ணுன்னு அளவற்ற துக்கம் இருக்குது. ஆனா இந்த உலகம் அப்படிப்பட்டதா இருக்குது. ஆனா அங்க அளவற்ற சுகம் இருந்தது சத்தியுகத்துல அப்படின்னு சொல்றாரு. நீங்க இங்க இருந்து அங்க போறீங்க, அப்ப உங்களுக்கு எவ்வளவு குஷி இருக்கணும். இந்த உலகத்தை மறக்க சொல்றதுக்கு அப்பா இந்த தேக தர்மங்கள், இந்த தேக உலகத்தை மறக்க சொல்றதுக்கு எல்லாம் காரணம் புரியுதா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு அப்பா. அப்ப முதலே சொன்னார் இல்லையா, அந்த அனைத்து தேக தர்மங்களையும் மறந்துருங்க, என்னை ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்க அப்படின்னு சொன்னார் இல்லையா. அப்ப இந்த தேக தர்மங்கள்ல நீங்க இருந்தீங்கன்னா இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க போறீங்களா? நீங்க எப்ப சொர்க்கத்துக்கு தயாராகிறீங்களோ அப்பதான் இவங்களுக்கு முக்திக்கான வழி கிடைக்கும். என்ன, நம்ம எப்ப ஜீவன் முக்திக்கு போறோமோ அப்பதானே இவங்களும் முக்தி அடைஞ்சு போக முடியும், அமைதிக்கு போக முடியும். இப்ப அவங்க என்னமும் மேற்கொண்டு பாவம் செய்யறாங்கன்னா காரணம் யாரு? நீங்க என்ன ஜீவன் முக்தி தயாராகாம இருக்கீங்க. அதனாலதான் ஜீவன் முக்திக்கு தயாராகணும் நீங்க அப்படிங்கறத சொல்றாரப்பா. ஜீவன் முக்திக்கு வேகமா நீங்க தயாராகுங்க. நீங்க தயாராகிறதான் இவங்களுக்கு முக்தியும் அடங்கி இருக்குது, இதுலதான் நன்மை அடங்கி இருக்கு. ஏன்னா தந்தைக்கு பேரே கல்யாணக்காரி இல்லையா, நன்மை செய்யக்கூடியவர் இல்லையா. அதனால இந்த நன்மை செய்யக்கூடிய நேரத்துல நீங்க இப்படி ஜீவன் முக்திக்கு தயாராகணும்ன்றத சொல்றாரப்பா. கலியுகத்தை எந்த உலகம்னு சொல்லப்படுது அப்படின்னு பாபா கேக்குறாங்க. அதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 5000 ஆண்டுகளோட விஷயத்தை சொல்றோம். இவர்கள் எப்படி இந்த ஜென்மத்தை அடைந்தனர், இந்த மாதிரி கர்மம் செய்தனர், அதன் மூலம் இது போல் ஆயினர். கர்மம், அகர்மம், விகர்மத்தின் விளைவை பற்றி பாபா தான் சொல்லி புரிய வைக்கிறாரு. சத்யுகத்துல கர்மம் அகர்மம் விளைவற்றதாக ஆகிறது. இங்கோ ராவண ராஜ்யம் இருக்கிற காரணத்தினால கர்மங்கள் விகர்மங்களாகவும் ஆகிவிடுது. இதனால இது பாவாத்மாக்களின் உலகம்னு சொல்லப்படுது. கலியுகம் பாவாத்மாக்களுடைய உலகம். கொடுக்கல் வாங்கலும் கூட பாவாத்மாக்களோடு தான். வயிற்றுக்குள் குழந்தை இருக்கும் போது திருமண நிச்சயதார்த்தம் செய்து விடுறாங்க. அந்த அளவுக்கு பாவம் நிறைஞ்ச உலகமா இருக்கு அப்படிங்கிறாங்க பாபா. ஆமா, அங்க இப்படி இருந்துச்சு. அகர்மம் விகர்ம கணக்கே கிடையாது உங்களுக்கு. இந்த விகர்ம கணக்கே இல்ல.
சத்தியுகத்துல. ஆனா இங்க பாருங்க எவ்வளவு விகாரமா நடக்குது அப்படின்னு. மொத்தமாவே உடல் உணர்வுக்கு வசப்பட்டதுனால மொத்தமாவே விகாரம கணக்குல வந்துருச்சு அப்படிங்கறத சொல்றாரு. எப்படி எல்லாம் விகாரமா நடக்குதுன்னு பாருங்க. வயிற்றுல குழந்தை இருக்கும் போதே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கறத சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி காமத்துல விழுந்திருக்காங்க, அதனாலதான் குழந்தை உண்டாயிருக்குது. ராஜஸ்தான்ல எல்லாம் ராஜஸ்தானி எல்லாம் பாத்தீங்கன்னா 1 வயசு குழந்தை பிறந்த உடனேயே அதுக்கு கொஞ்சம் பெரிய பிள்ளையா இருக்கிற ஆண் பையனோட நிச்சயம் பண்ணிடுவாங்க. அப்ப நிச்சயம் இல்ல, மேரேஜ் இல்ல, இந்த பொண்ணுக்கு இந்த பையன் தான் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் பிக்ஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க மெச்சூர்ட் ஆகி அவங்க வர்றப்ப அந்த பையனுக்கு அந்த பொண்ணை வந்து ஏன்னா அவங்களுக்கு வேற யாரும் நினைவும் வரக்கூடாது, அந்த பையனை தான் நினைக்கணும், அந்த பொண்ணு இந்த பையனுக்கு இந்த பொண்ணு தான் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிடுறாங்க. இதுக்கிடையில நடந்தாலும் அவங்க இது இறந்து கூட போகலாம்ல நிச்சயம். இது ராஜாராம் மோகன் ராய் கூட தடை செஞ்சுட்டாருல இந்த சட்டத்தெல்லாம். இனமா நடக்குது. சைல்டு மேரேஜ் இல்ல சிஸ்டர், பிரதர். வந்து என்னன்னா பிக்ஸ் பண்ணிக்கிறது, அது இப்பயும் அவங்க வழக்கத்துல இருக்கு. பிக்ஸ் பண்ணிட்டு அவங்க இப்ப அந்த வயசு வந்த பிறகுதான் கல்யாணம் பண்றாங்க. ஓகே ஓகே, சரி சரி. அந்த மாதிரி வந்து குழந்தை வயிற்றுக்குள்ள இருக்கும் போதே நிச்சயம் ஆயிடுதுங்கிறாங்க பாபா. அதான் மோசமான உலகம், தமோ பிரதான நிலை, எல்லாரும் 0 அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு வரணும் இல்லையா? கலியுக இறுதி அப்படித்தான் இருக்கும். ஆனா நீங்க பாருங்க 0வா நீங்களும் இருந்தீங்க. அவங்க அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னா, நீங்க எல்லாம் வந்து லவ் மேரேஜ் அது இதுன்னு போயிடுவாங்க உங்க இதுல, எங்க இதுல போக கூடாதுங்கிறதுக்காக தான் நாங்க இந்த ரூல்ஸ கொண்டுட்டு வந்திருக்கோம்ங்கறாங்க அப்படின்னு சொல்றாங்களா? அஞ்ஞான மனிதர்கள் என்னமோ செய்யறாங்க, செய்யட்டும். அவங்க காரியத்தை செய்யட்டும், நாம நம்ம காரியத்தை செய்வோம், அவ்வளவுதான். அந்த மாதிரி இவ்வளவு பாவ உலகமா இருக்கு அப்படிங்கிறாங்க பாபா. ஆமா, இதனாலதான் இந்த உலகத்தை மறந்துருங்க அப்படின்றது அப்பா சொல்றாரு. எதுக்கு இதெல்லாம் நம்ம கிட்ட சொல்லிட்டு இருக்காரு அப்பா? அதத்தான் புரிஞ்சுக்கணும். முதல்ல எதுக்கு ஞானத்துக்கே சம்பந்தப்படாத இந்த விஷயத்தெல்லாம் அப்பா ஏன் சொல்றாருன்னா, இவ்வளவு துக்கங்கள் இங்க இருக்குது, இன்னும் மேற்கொண்டு இங்க வாழணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல அப்பா கூட இப்ப நீங்க இப்படி நினைக்கிறீங்களா? இல்ல அப்பா கூட வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறீங்களா? ராஜதானிக்கு போகணும்னு நினைக்கிறீங்களா? என்னன்னு முடிவு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இத நம்ம புரிஞ்சுக்கணும் முதல்ல. எதுக்காக சம்பந்தமே இல்லாம முதல்ல அப்பா இதெல்லாம் பத்தி சொல்லிட்டு இருக்காரு நம்ம நினைக்க கூடாது. இப்படி இருக்குது இந்த உலகம், நீங்க அப்படி போகணும் அப்படிங்கறத சொல்றாங்க. உங்களுக்காகதான் இந்த உலகத்தை நம்ம வெறுக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் பாபா இவ்வளவும் சொல்றாங்க. ஆமா. நெக்ஸ்ட், அனைத்துமே எதன் ஆதாரத்தில் உள்ளதுன்னு பாபா கேக்குறாங்க. அதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா, சத்யுகத்துல தொடங்கி கலியுகம் கடைசி வரைக்கும் சரித்திர பூகோளம் திரும்பவும் அதே போல நடைபெறுது. இதையோ அறிந்து கொள்ளணும் இல்லையா? துக்கதாமம் சுகதாமம் என்று ஏன் சொல்லப்படுது? அனைத்துமே தூய்மையற்ற மற்றும் தூய்மையாவதின் ஆதாரத்தில் தான் இருக்குது. அதனாலதான் பாபா சொல்றாரு, காமம் என்பது மிகப்பெரிய விரோதி, இதை வெல்வதன் மூலம் நீங்கள் உலகத்தை வென்றவராக ஆகிடுவீங்க அப்படிங்கிறாங்க பாபா. காமத்தை வெல்றதுனால உலகத்தையே ஜெயிச்சிருவீங்க, காமஜீத் ஆகுங்க அப்படின்லாம் சொல்லுவாரப்பா. காமஜீத் தான், எப்ப நீங்க காமஜீத் ஆகுறீங்களோ அப்ப ஜெகஜீத்தா மாறிடுவீங்க அப்படின்னு சொல்லுவாரு. காமம்ங்கிறது நம்ம முதலே பார்த்திருக்கோம், 2 விஷயத்த காமம்னு குறிக்கலாம். ஒண்ணு ஆசைகள், மனதில் தோன்றக்கூடிய ஆசைகளை ஜெயிக்கணும். இச்சா மாத்திரம் அவித்யா அப்படிங்கறத தேவதைகளுடைய மகிமை. ஆசைகள் என்றால் என்னவென்றே அறியாதவர்கள், அப்படிப்பட்ட நிலைக்கு போகணும். அதுதான் ஒரு விதமான காமம். காமம்ன்றது ஆசைகளுக்கு காமம்னு ஒண்ணு சொல்றாரு. இன்னொன்னு காமம் தெரியும் இல்லையா, விகாரத்தின் காமம். இந்த 2 காமத்தையும் நீங்க ஜெயிச்சாகணும், அப்பதான் காமஜீத்ன்ற டைட்டில் வாங்கி ஜெகஜீத் ஆக முடியும் அப்படிங்கறத சொல்றாங்க. உலகத்தை வென்றவர்களா மாறணும்னா முதல்ல இந்த காமத்தை வெல்லணும் அப்படிங்கறத சொல்றாங்கப்பா. நெக்ஸ்ட், மனிதர்கள் என்ன நடத்தினாலும் எதுவும் நடக்க போவதில்லை அப்படின்னு பாபா சொல்றது என்ன? அதுக்கு என்ன ஆன்சர்னா, அரைக்கல்பம் பவித்திர உலகமாக இருந்தது, அதில் சிரேஷ்ட தேவதைகள் இருந்திருக்காங்க. இப்போது பிரஷ்டாச்சாரிகள், மிகவும் தாழ்ந்தவர்கள் ஒரு பக்கம் சொல்லவும் செய்யறாங்க, இது பிரஷ்டாச்சாரி உலகம்னு. பிறகு அனைவரையும் ஸ்ரீ ஸ்ரீ என சொல்லிக் கொண்டே இருக்கிறாங்க. என்ன தோன்றுகிறதோ அதையெல்லாம் பேசிடுறாங்க. இவை அனைத்துமே புரிந்து கொள்ளணும். இப்போதோ மரணம் எதிரிலேயே நின்று கொண்டிருக்கிறது. என்னை மட்டும் நினைவு செய்வீர்களானால் பாவங்கள் நீங்கிவிடும், நீங்கள் சதோ பிரதானமாக ஆகிடுவீங்க.
சுகதாமத்தின் எஜமானரா ஆயிடுவீங்க. இப்போதோ துக்கம் உள்ளது. எவ்வளவுதான் அந்த மனிதர்கள் மாநாடு நடத்தினாலும் கூட்டம் போட்டாலும் இவற்றால் எதுவுமே நடக்க போறதில்ல. ஏணிப்படியில கீழே இறங்கி கொண்டே செல்றாங்க அப்படிங்கிறாங்க பாபு. அதான் எதையாவது பேசுறதுக்காக பேசிக்கிட்டு இருக்காங்க இவங்க அப்படின்னு. ஒண்ணு என்ன சொல்றாங்க, அந்த ஒரு பக்கம் ஸ்ரீன்னு சொல்றாங்க, ஸ்ரீன்னு அவங்களுக்கு அவங்களே பேர் வச்சுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இத பிரஷ்டாச்சார உலகம், விகாரத்தின் உலகம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. விகாரத்தின் உலகத்துல எப்படி ஒருத்தவங்க ஸ்ரீயா மாற முடியும்? அரை கல்பம் தூய்மையான ராஜி இருந்துச்சு, அவங்கள வேணா ஒரு ஸ்ரீன்னு சொல்லலாம். ஏன்னா தூய்மையா வாழ்ந்தவங்களுக்கு பேரே ஒரு ஸ்ரீ தான். ஸ்ரீ நாராயணன், ஸ்ரீ லட்சுமி அப்படின்னு ஒரு ஸ்ரீ தான் அவங்களுக்கு கொடுக்க முடியும், தேவதைகளுக்கே தூய்மையா வாழ்ந்தவங்களுக்கே. இங்க உலகமே விகாரமா இருக்குது, விகாரத்தின் மூலமா ஜென்மம் எடுத்திருக்காங்க. இவங்கள போய் ஸ்ரீன்னு 2 ஸ்ரீ போட்டுக்கிறாங்க, 3 ஸ்ரீ போட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப எதையாவது நினைச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க மனிதர்கள். உண்மையான விஷயங்களை தந்தை புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. நெக்ஸ்ட், எதன் அர்த்தத்தை மனிதர்கள் தெரிந்து கொள்ளவில்லை அப்படின்னு பாபா கேக்குறாங்க. அதுக்கு என்ன ஆன்சர்னா, பாபா தம்முடைய காரியத்தை தம்முடைய குழந்தைகள் மூலமாக செய்திட்டு இருக்காரு. நீங்க அழைச்சிங்க பதித்த பவனா வாருங்கள் என்று. ஆகவே நான் என்னுடைய சமயத்தின்படி வந்திருக்கிறேன். யதாகி தர்மசிய, இதன் அர்த்தத்தையும் தெரிஞ்சு கொள்ளவே இல்லை. அழைக்கிறாங்கன்னா நிச்சயமாக தாங்களே தூய்மை இழந்திருக்கிறாங்க. பாபா சொல்றாரு, ராவணன் உங்களை தூய்மையற்றவராக ஆக்கியிருக்கிறான். இப்போது நான் பாவனமாக்குவதற்காக வந்திருக்கிறேன். இது பாவனமான உலகமா இருந்தது, இப்போது இருப்பது தூய்மையற்ற உலகம் அப்படிங்கிறாங்க பாபா. அந்த யதாஹி தர்மஸ் அப்படின்னு சொன்னார் இல்லையா, அதுக்கு விஷயம் இருக்குது. யதாஹி தர்மஸ கிளானிர் பவதி பாரதம் அப்யுத்தான அதர்மஸ ததாத்மானம் சிருஜாமியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா, எப்பெல்லாம் இந்த உலகத்துல அதர்மம் தலைவிரிச்சு ஆடுமோ அப்ப நான் அதர்மத்தை அழிச்சு தர்மத்தை ஸ்தாபனம் செய்யறதுக்காகவே இந்த உலகத்துல அவதாரம் எடுக்கிறேன் அப்படின்னு அங்க கிருஷ்ணர் சொன்னதா காமிச்சிருக்காங்க. இதனுடைய அர்த்தத்தை கூட புரிஞ்சுக்கிறது இல்ல அப்படின்னு சொல்றாரு. அப்ப அதர்மத்தை அழிச்சு தர்மத்தை ஸ்தாபனம் செய்யறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்லியிருந்தாருன்னா, துவாபர யுகத்துல இருந்து எப்படி கலியுகமா மாறி இருக்கும்? துவாபர யுகத்துல இருந்து மறுபடியும் சத்தியுகம் தானே வந்திருக்கணும். தர்மத்தை ஸ்தாபனம் செய்த உலகத்தை ஸ்தாபனம் செய்ய வந்திருக்கேன்னு அங்க துவாபர யுகத்துல கிருஷ்ணர் சொன்னதா காமிச்சிருக்காங்க இல்லையா. துவாபர யுகம் முடிஞ்சு அப்புறம் கலியுகம் எப்படி வந்துச்சு? சத்தியுகம்ல வந்திருக்கணும். சுகமான உலகம்ல தர்மத்தின் உலகம்ல வந்திருக்கணும். அதர்மத்தின் உலகம் கலியுகம் எப்படி வந்துச்சு? இத கூட மனிதர்கள் புரிஞ்சுக்கிறதுல வர உண்மையான விஷயங்களை மனிதர்கள் புரிஞ்சுக்கிறது இல்ல அப்படின்றத சொல்றாரப்பா. நான் அதர்மம் அழிஞ்சிச்சு, தர்மத்தின் உலகம் ஸ்தாபனை ஆகிறது இந்த கலியுகத்தின் இறுதியில நடக்கிற விஷயமா இருக்குது. ஏன்னா கலியுகம் தான் அதர்மத்தின் உலகமா இருக்குது. இங்க அந்த அதர்மத்தின் இந்த விகாரங்களின் அழுக்குகள்ல இருந்து உங்களை மொத்தமா விடுவிச்சு அந்த அதர்மத்தை அழிச்சு உங்களை தர்மம் நிறைஞ்ச உலகம் சத்தியுகத்துக்கு தகுதி உடையவரா நான் ஆக்குறேன். இது எங்க நடக்குது அப்படின்னா, இந்த கலியுகத்துக்கும் சத்தியுகத்துக்கும் இடையில அப்ப சங்கம யுகம்னு ஒரு 100 வருட காலம் தனி யுகமா கொடுத்திருக்காரு. இந்த யுகத்தை பத்தி யாருக்குமே தெரியாது. இந்த நேரத்துலதான் என்ன சொல்லிட்டாங்கன்னா யுகமா வரதா சொல்லிட்டாங்க. ஆமா, அது ஆமா யுகின்னு சொல்லிருக்காங்கல்ல. ஆமா, அதான் பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஸ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபன நார்த்தாய சம்பவாமி யுகி. ஒவ்வொரு யுகத்திலயுமே சங்கமம் இருக்கு இல்லையா. இப்ப துவாபர யுகம் கலியுகம் சேரும் போது ஒரு சங்கமம் இருக்குது. திரேதாவும் துவாபரமும் சேரும் போது ஒரு சங்கமம் இருக்குது. சத்தியுகமும் திரேதா யுகமும் சேரும் போது ஒரு சங்கமம் இருக்கு இல்லையா. இப்படி ஒவ்வொரு சங்கமத்துக்கும் நான் வாரேன் அப்படின்ற மாதிரி அங்க சொல்லிட்டாங்க. ஆனா அப்படி கிடையாது, கல்பத்தின் சங்கமம் அப்படின்னு சொல்லி புரிய வைக்கணும். அங்க கல்பங்கிற வார்த்தை மிஸ் ஆயிருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு கல்பம்னா கலியுகம் முடிகிறதுதான் ஒரு கல்பத்தின் முடிவு. கல்பத்தின் ஆரம்பம் எது? சத்தியுகம். அப்ப இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்க அந்த சங்கமத்துலதான் அப்பா வாரேன் அப்படிங்கறத சொல்றாரு. இந்த நேரத்துலதான் அதர்மத்தை அழிச்சு தர்மத்தை ஸ்தாபனம் செய்ய முடியும். இத நீங்க புரிய வைக்கணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்பா. பாபா எப்பொழுது வருவதாக சொல்கிறார்? ராவண ராஜ்யத்துல தூய்மையற்றவர்களாகவே
இருக்கின்றனர். பாவனமானவர்கள் யாருமே கிடையாது. அனைவரும் விகாரத்திலிருந்து தான் பிறக்கிறாங்க. இது விகாரி உலகம், அது விகாரமற்ற உலகம். இப்போது நீங்கள் தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக எப்படி ஆவீங்க? பதீத பாவனனோ நான் தான். என்னிடம் யோகம் வையுங்க. பாரதத்தின் புராதன ராஜயோகம் இது. நிச்சயமாக இல்லற மார்க்கத்துலதான் வருவார். எப்படி அற்புதமான ரீதியில் வர்றாரு. இவர் தந்தையாகவும் இருக்கார் இல்லையா, தாயாகவும் உள்ளார். ஏன்னா கௌமுக்கு பசுவின் வாய் வேண்டும், அதிலிருந்து அமிர்தம் வெளிப்படும். ஆக இவர் தாய் தந்தையாக உள்ளார். பிறகு மாதாக்களை பராமரிப்பதற்காக சரஸ்வதியை தலைவியாக வைத்திருக்கிறார். அவர் ஜெகதாம்பான்னு அழைக்கப்படுறார். காளி மாதான்னு சொல்றாங்க. இது போல கருப்பாக சரீரம் இருக்குமா என்ன? கிருஷ்ணரை கருப்பாக ஆக்கியிருக்காங்க. ஏன்னா காமச்சிதையில அவர் வந்து கருப்பாக இருக்காங்க. கிருஷ்ணர் தான் கருப்பாகவும் பிறகு வெள்ளையாகவும் ஆகிறாரு. இந்த அனைத்து விஷயங்களையும் புரிந்து கொள்வதற்கு கூட நேரம் வேண்டும். கோடியிலும் சிலர், அதிலும் தேர்ந்தெடுத்த சிலருடைய புத்தியில் தான் பதிந்திருக்கும். ஏன்னா அனைவருக்குள்ளும் 5 விகாரங்கள் பிரவேசமாகி இருக்குது அப்படிங்கிறாங்க. இது என்ன கொஸ்டின்னா பிரதர், எந்த அனைத்து விஷயங்களும் கோடியில் ஒரு சிலரின் புத்தியிலே பதிந்திருக்கும் அப்படிங்கிறதுக்கான கொஸ்டினுக்கு ஆன்சர். யாரெல்லாம் இங்க பிரம்மகுமாரிஸா இருக்காங்களோ அவங்கெல்லாம் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கலாம். நம்ம கோடியில சிலர், அந்த சிலரிலும் சிலருக்கு தான் இந்த விஷயம் புரியும். கோடியில் சிலருக்கு ஞானம் கிடைக்குது, அந்த சிலரிலும் சிலருக்கு தான் இந்த விஷயம் புரியுது அப்படிங்கறத சொல்றாரு. காளிய கருப்பா காமிச்சிருக்காங்க, கிருஷ்ணரை கருப்பா காமிச்சிருக்காங்க. ஏன் கருப்பா காமிச்சிருக்காங்கன்னு கேட்டா யாருக்குமே பதில் தெரியாது. அதான் சொல்றாரு அப்பா, காமச்சிதையில விழுந்திருக்காங்க, அதான் கருப்பா மாறி போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. காமம்னா என்னன்னு பார்த்தோம், ஆசைங்கிற சிதையில விழுந்துட்டாங்க. அப்புறம் உடல் இச்சைன்ற இந்த காம சிதையிலையும் விழுந்துட்டாங்க. அதனால அப்படி கருப்பா மாறிட்டாங்க. இப்ப தந்தை வந்து அந்த விகாரங்களின் சிறையில இருந்து விடுவிச்சு உங்களை தூய்மையாக்குறாரு, வெள்ளையா மாத்துறாரு. அது எப்படி மாத்துறாரு? எல்லாரையும் ஞானம்ங்கிற சிதையில அமர்த்துறாரு. சிதையில அமர்த்தும் போது எல்லாரும் வெள்ளையா மாறிடுறீங்க அப்படின்னு சொல்றாரு. இது ஏற்கனவே ஒரு தடவை பார்த்தோம். என்ன சம்பந்தம் இது? சிதை ஏற்றம் செய்யக்கூடியவர் வெட்டியான். ஆமா, வெட்டியான்ங்கிற சம்பந்தத்துல சொன்னோம். அப்ப பிரம்மா சரஸ்வதியை பத்தி சொல்லியிருந்தாரு பாத்தீங்களா. பிரம்மாக்குள்ள வந்த பரமாத்மா தாயாவும் இருக்காரு, தந்தையாவும் இருக்காரு. அப்படின்னா தந்தை பரமாத்மான்னு தெரிஞ்சுக்கலாம். பிரம்மா தாய் அப்படின்னு சொல்றாரு அப்பா. பிரம்மாவா தாய், ஏன்னா அவர் மூலமா தான் ஞானம் வெளிப்படுது. தந்தை பரமாத்மா, தாய் வந்து பிரம்மாவா இருக்காரு உங்களுக்கு அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா உங்களுக்கு பெரிய அம்மா யாரு? இந்த பிரம்மா அப்படின்னு சொல்லுவார் இல்லையா. அது சொல்லிட்டு கூடவே மற்ற இந்த கன்னியர்கள்லாம் அப்ப சரண்டர் நிறைய இருந்தாங்க இல்லையா, அவங்கள பராமரிக்கிறதுக்காக சரஸ்வதியை நியமனம் செஞ்சிருக்காரு பிரம்மா பாபா. அப்ப இந்த 3 சம்பந்தத்தையும் சொல்றாரு அப்பா. தாயாவும் இருக்காரு, தந்தையாவும் இருக்காருன்னு அங்க பக்தியில சொல்லப்பட்டதுக்கான உண்மையான விஷயம் இதா இருக்குது அப்படின்னு. இந்த கொஸ்டினுக்கு தான் பாபா எப்பொழுது வருவதாக சொல்கிறார் அப்படிங்கிற கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர்னா, இது ஆன்சர். 5 விகாரங்கள் அனைவருக்குள்ளும் இருக்குது. அளவற்ற துக்கம் அனைத்து தரப்பிலும், அசாந்திக்கு மேல் அசாந்தி தான். எப்பொழுது நீங்கள் முற்றிலும் தமோ பிரதானமாக பாவாத்மாக்களாக ஆகிறீங்களோ அப்போதுதான் நான் வர்றேன். யார் என்னை சர்வ வியாபின்னு சொல்லி எனக்கு அபகாரம் செய்கிறாங்களோ அப்படிப்பட்டவங்களுக்கும் கூட நான் உபகாரம் செய்வதற்காக வருகிறேன். எனக்கு நீங்கள் அழைப்பு கொடுக்குறீங்க, இந்த தூய்மையற்ற ராவண ராஜ்யத்துல தூய்மையற்ற சரீரத்துல வாங்கன்னு. எனக்கும் கூட ரதம் வேண்டும் இல்லையா, வாவன ரதமும் வேண்டியதில்லை அப்படிங்கிறாங்க பாபா. அதான் சர்வவியாபின்னு சொல்லி நிந்தனை செய்வீங்க என்னைய, ஆனா நான் உங்களுக்கு உபகாரம் செய்யறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அபகாரம் செய்யறது நீங்க, ஆனா உங்களுக்கு உபகாரம் செய்யறதுக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்றாரு. எனக்கும் ரதம் வேணும் இல்லையா, அப்ப நானும் இங்க ஒரு உடலை லோனா எடுக்கிறேன், கடனா வாங்கிக்கிறேன் பிரம்மாவுடைய சரீரத்தை. அவர் மூலமா தான் ஞானத்தை கொடுத்து உங்களுக்கு இந்த விகாரங்களின் சிறையில இருந்து விடுவிச்சு அழைச்சிட்டு போறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு அப்பா. நெக்ஸ்ட், சபையில் எவ்வாறு புரிய வைக்கணும் அப்படின்னு பாபா கேக்குறாங்க. அதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா, நீங்க இந்த விஷயங்களை சபையிலும் கூட புரிய வைக்க முடியும். ஏன்னா அனைவருக்கும் பேசுவதற்கான உரிமை இருக்குது. அது போல வாய்ப்பை எடுத்துக்கொள்ளணும். அதிகாரப்பூர்வ சபையில யாரும் இடையில கேள்விகள் முதலியவற்றை கேட்கறது இல்ல. நாங்கள் சொல்வதை நீங்கள் கேட்கவில்லை என்றால் அமைதியாக வெளியேறி விடுங்கள், சப்தம் செய்யாதீர்கள். இது போல் எல்லாம் அமர்ந்து புரிய வைங்க. இப்போதோ அளவற்ற துக்கம், துக்கத்தின் மலைகள் விழப்போகுது.
நாங்கள் தந்தையே அவருடைய படைப்பை பற்றி அறிந்துள்ளோம். நீங்களோ மற்றவருடைய தொழில் பற்றியும் தெரியாதிருக்கிறீங்க. தந்தை பாரதத்தை சொர்க்கமாக எப்போது எப்படி ஆக்கியிருந்தார், இதை நீங்கள் தெரிஞ்சிருக்கவில்லை. வந்தால் புரிய வைப்போம். 84 பிறவிகளை எப்படி எடுக்கிறோம்? 7 நாள் கோர்ஸ் எடுத்துக் கொள்வீர்களானால் உங்களை 21 பிறவிக்கு பாவாத்மாவிலிருந்து புண்ணியாத்மாவாக ஆக்கி விடுவோம் அப்படின்னு புரிய வைங்க அப்படிங்கிறாங்க பாபு. எல்லாருக்கும் மேடையில எல்லாரும் பொதுவா இருக்கும் போது எப்படி பேசணும் அப்படிங்கறத சொல்லி தந்துட்டு இருக்காரு. 7 நாள் கோர்ஸ் எடுங்க. 7 நாள்ல உங்களுக்கு 21 பிறவி சொர்க்கத்தின் ஆஸ்தி கிடைச்சிரும். 7 நாள் கோர்ஸ் எடுக்கும் போது இத நீங்க பயிற்சி செய்யும் போது உங்களுக்கு அவ்வளவு ஆஸ்தி கிடைக்கும் அப்படிங்கறத சொல்றாரப்பா. கூட என்ன சொல்றாங்கப்பா? 84 விட போகுது. நாங்க தந்தை அவருடைய படைப்பை பற்றி எல்லாம் தெரிஞ்சிருக்கோம். நாங்க எல்லாம் தெரிஞ்சிருக்கிறோம். நீங்களும் அவருடைய தொழிலை பற்றி தெரிஞ்சுக்குங்க. நீங்க வந்தீங்கன்னா 7 நாள் கிளாஸ்க்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெளிவா புரிய வைப்போம் அப்படிங்கிறாங்க பாபு. சொல்லுங்க. 84 பிறவிகள் நீங்க எப்படி எடுத்து வந்திருக்கீங்க, இந்த சிருஷ்டி சக்கரத்தின் ஞானத்தெல்லாம் உங்களுக்கு சொல்லி புரிய வைப்போம் அப்படிங்கறத சொல்றாங்க. யார் இந்த சக்கரத்தை தெரிஞ்சுக்கிட்டு சக்கரத்தை சுத்திட்டே இருக்காங்களோ அவங்கதான் சக்கரவர்த்தி ராஜாவாகணும் எல்லாம் சொல்றாரு இல்லையா? அப்ப நீங்க இந்த சக்கரவர்த்தி ராஜாவாகணும் அப்படின்னா இந்த சக்கரத்தின் ஞானத்தை தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கிறாரு அப்பா. எந்த அனைத்து விஷயங்கள் இது எதன் மூலம் எளிதாக தடைகள் அற்றவராக ஆக முடியும் அப்படின்னு பாபா கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கு என்ன ஆன்சர்னா, தடைகள் வருகின்ற போது ஏன் எதற்கு என்று அநேக கேள்விகளை சென்று விடுகிறீங்க. கேள்வியாளர்களாக ஆகிறீங்கன்னா குழப்பம் அடைகிறீங்க. ஞானம் நிறைந்தவர்களாக ஆகி யஞ்ஞத்தில் அனைத்து வீண் கேள்விகளுக்கும் அர்ப்பணித்து விட்டீர்கள் எனில் உங்களது நேரமும் மிச்சமாகும், மற்றவர்களது நேரமும் மிச்சமாகும். இதன் மூலம் எளிதாக தடைகளற்றவர்களாக ஆகிடுவீங்க. நிச்சயம் மற்றும் வெற்றிக்கான பிறப்புரிமை இந்த பெருமையில் இருந்தீர்கள் எனில் ஒரு பொழுதும் குழப்பமடைய மாட்டீங்க அப்படிங்கிறாங்க. இந்த வீண் கேள்விகள் ஏன் இருக்கு, எப்படி இப்படி இல்லாம நடக்கும், இப்படி எல்லாம் கொஸ்டின் மார்க் எல்லாம் வச்சுட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, குழப்பம் ஆயிடுவீங்க. நீங்க குழப்பமாறது பத்தாம மத்தவங்களையும் சேர்த்து குழப்பத்தை கொண்டுட்டு வந்துடுறீங்க. வீண் கேள்விகள்லாம் எப்படி முடிக்கிறது? கேள்விகள் எப்படி சிஸ்டர் முடிக்கிறது? இது டிராமான்னு சொல்லி முற்றுப்புள்ளி வைக்கணும். சூப்பர் சிஸ்டர், அதுதான் டிராமா பாயிண்ட். அதுக்கு தான் கொடுத்திருக்காரு. வீணான கேள்விகள் எப்ப வருதோ டிராமால இருந்தது நடந்துச்சு, டிராமால இருக்குது நடக்குது. ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டா, ஏன் இப்படி நடந்துச்சு? டிராமால இருந்துச்சு நடந்துச்சு. எதுக்கு இப்படி நடந்துச்சு? டிராமால இருந்துச்சு நடந்துச்சு அப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் அப்படியே டிராமா பாயிண்ட் வச்சு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் அப்படின்றத சொல்றாருப்பா. இப்ப வீண் கேள்வி எதுல வந்தாலும் சரிதான், குழப்பம் அடையவே கூடாது, டிராமான்னு ஃபுல் ஸ்டாப் வச்சிருங்க. ஏன்னா அந்த கியூல போயிட்டீங்கன்னா குழப்பம் வரும், மனச்சோர்வு வரும், அப்புறம் மாயா வரும், அப்புறம் நம்ம சக்தியற்றதான் ஆக்கும், அப்புறம் என்ன ஆகும், அப்புறம் மாயாவின் அடிமையை ஆக்கிடும். இந்த வேலையை பார்க்கும் மாயா. அதனுடைய பலமே என்னது? இந்த வீண் கேள்விகள்ல கொண்டுட்டு போறதுதான். இந்த வீண் கேள்வியில இருந்து நீங்க விடுபட்டு இருக்கணும்னா டிராமாங்கிற கேடயத்தை கூடவே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாரு. அதுதான் இந்த டிராமா பாயிண்ட். அதான் தடைகள் அற்றவர்களா ஆகணும். உங்களுக்கு பேரை என்ன? தடைகளை அழிக்கக்கூடியவர்கள், விக்னங்களை விநாசம் செய்யக்கூடியவர்கள். விக்னங்கள் வரணும், வந்த விக்னத்தை நீங்க விநாசம் செய்யணும். அப்பனாத்தான் உங்களுக்கு விக்ன விநாசகர் அப்படின்ற டைட்டில் கொடுக்க முடியும். விக்னங்களே வரக்கூடாது, எனக்கு தடையே வரக்கூடாது நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கு எப்படி அந்த டைட்டில கொடுக்க முடியும்லாம் கேட்பாரு. அப்ப தடைகள் எப்படி வந்தாலும் சரி, எந்த ரூபத்துல வந்தாலும் சரி, இந்த டிராமாங்கிற கேடயத்தையும் ஞானம்ங்கிற வாளையும் வச்சு நீங்க இந்த தடைகளை அழிக்கக்கூடியவரா இருக்கணும் அப்படிங்கறத சொல்றாரு. அப்ப எது நம்முடைய தொழில் எது என பாபா கேக்குறாங்க. அதுக்கு என்ன ஆன்சர்னா, சதா ஆர்வத்துடன் இருக்க வேண்டும், மற்றவர்களுக்கும் ஆர்வத்தை ஏற்படுத்த வேண்டும், இதுதான் உங்களது தொழிலாகும் அப்படிங்கிறாங்க பாபா. நம்மளும் குஷியா இருக்கணும், மற்றவர்களையும் குஷிப்படுத்தணும். ஆமா, எல்லாருக்குள்ளயும் இருக்க ஆர்வத்தை தோண்டணும். சக்கரவர்த்தி ஆக போறீங்க, எல்லாரும் விஸ்வத்துக்கே விஸ்வ மாலிகா ஆக போறீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு குஷிப்படுத்தணும் முதல்ல. பாருங்க, இங்க சுகத்துல துக்கத்துல இருக்கீங்க, மொத்தமா அசாந்தி இருக்குது, துக்கம் இருக்குது, கவலை இருக்குது, வேதனை இருக்குது, எத்தனையோ இருக்குது இந்த உலகத்துல. மொத்தமாவே துக்கதாமமா இருக்குது. இங்க இருந்து அப்ப அவங்கள சுகதாமத்துக்கு கூட்டிட்டு போக போறோம், சொர்க்கத்துக்கு போக போறீங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு குஷி வருது இல்லையா? அப்ப நீங்களும் அதே குஷியில இருக்கணும், அடுத்தவங்களுக்கும் அதே குஷியை கொடுத்து அவங்களையும் தயார் செய்யணும் அப்படிங்கறத சொல்றாங்கப்பா.
ஆர்வத்தை தூண்டணுங்கிறாரு. இன்னைக்கு கொஸ்டின் ஆன்சர் முடிஞ்சிருச்சு. ஒரு கிளான்ஸ் அப்படியே பாத்துடலாம். நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது என்னன்னா, எந்த விதியில வந்து நம்ம துக்கம் எல்லாம் விலகி போயிடும் அப்படின்னா, பாபா உங்கள் பார்வை வந்து பாபாவோட பார்வையோட சந்திச்சோம் அப்படின்னாவே துக்கம் எல்லாம் விலகிடும் அப்படின்னு பாபா சொல்லி இருக்கிறாங்க. உண்மையான தனவானோட ராஜகுமாரர்களா இருக்கிறது நம்ம தான். சகோதர எல்லா ஆத்மாக்களும் நீங்க எல்லாரும் சகோதர சகோதரர்கள் தான், தந்தை ஒருத்தர் தான், என்னுடைய ராஜகுமாரர்கள் நீங்க தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாபா. குழந்தைங்க வந்து கிருஷ்ணருக்கு வந்து குழந்தைங்க எல்லாம் கிடையாது. அவரு வந்து நிறைய ராணிகளோட எல்லாம் இருக்கிறாரு அப்படிங்கறதெல்லாம் தவறான கருத்து. லட்சுமி நாராயணனுக்கு தான் அதுல சத்யுகத்துல ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னு பாபா சொல்லியிருக்கிறாரு. யுக்தியோட புரிய வைங்க, தேக சம்பந்தமானதெல்லாம் விட்டுடணும். அங்க வந்து சொர்க்கத்துல அளவற்ற சுகம் இருக்கும். இப்ப இருக்கிற கலியுகத்துல எல்லாமே துக்கமா தான் இருக்கு, அளவற்ற துக்கம் இங்க இருக்குது அப்படிங்கறத நீங்க மத்தவங்களுக்கு யுக்தியோட புரிய வைங்க அப்படின்னு பாபா சொல்லியிருக்காரு. பாவனமான சத்யுகம் வந்து பற்றியும் அளவற்ற துக்கம் நிறைந்த கலியுகம் பற்றியும் வந்துன்னா, புது உலகத்துல ஸ்தாபனை ஆகுது, பழைய உலகம் வினாசம் ஆக போகுது. சத்யுகத்துல எப்பயுமே சதா சுகமா இருக்கும், கலியுகத்துல துக்கத்தோட மழைதான் விழப்போகுது அப்படிங்கிறதையும் மனிதர்களுக்கு புரிய வைங்க. சிவஜெயந்தி வைரம் போன்றது அப்படின்னு பாபா சொல்லியிருக்காரு. கிருஷ்ணரை வந்து மகிமை செய்யறதுக்கு பதிலா ரொம்ப நிந்தனை செஞ்சிட்டாங்க. கிருஷ்ணர் வந்து வெண்ணையை திருடினாரு, அதை செஞ்சாரு இதை செஞ்சாருன்னு சொல்லிட்டு கிருஷ்ணரை வந்து நிந்தனை பண்ணிட்டாங்க. அதே மாதிரி மிகப்பெரிய நிந்தனை வந்து பாபாவையும் செஞ்சிருக்காங்க, சர்வவியா அப்படின்னு சொல்லிட்டு நிந்தனை பண்ணிட்டாங்க அப்படின்னு பாபா சொல்லியிருக்காரு. ராவணன் வந்து எப்பொழுதுமே சாகிறது இல்லை, ஆனா எரிக்கிறாங்க, வருஷம் ராவணனை வந்து தசரா பண்டிகையில எரிக்கிறாங்க, ஆனா ஒரு பொழுதும் சாகிறதே கிடையாது. அதே மாதிரி கிருஷ்ணர் வந்து ஜென்மம் எடுக்கிறது அமித வேலையில தான் ஜென்மம் எடுக்கிறாரு. அவரு சரியான அமித வேலை நேரம் வந்து இந்த 2 to 3, 3 to 4 மணி நேரம் தான், நடு நிசையெல்லாம் கிடையாது. அது தவிர வந்து பக்தி மார்க்கத்துல சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு பாபா. அதே மாதிரி சொர்க்கத்துல சிவ ஜெயந்தி எல்லாம் கொண்டாடுறது இல்ல, பக்தி மார்க்கத்துலதான் சிவ ஜெயந்தி ஞாபகார்த்தமா மனிதர்கள் கொண்டாடுறாங்க அப்படின்னு பாபா சொல்லியிருக்காரு. எந்த மாதிரி துக்கங்கள்லாம் கலியுகத்துல இருக்குதோ அதுக்கு என்ன ஆன்சர்ன்னு பாத்தீங்கன்னா, சண்டை எல்லாம் ரொம்ப அதிகமா இங்க சண்டையெல்லாம் நடக்குது. அதே மாதிரி மரணம் அதிகமாயிட்டே இருக்குது, விதவை நிலையும் அதிகமாயிட்டு இருக்கு, தற்கொலை அதிகமாயிட்டு இருக்கு. அந்த மாதிரி வந்து துக்கங்கள்லாம் இந்த கலியுகத்துல பெருகிக்கிட்டே இருக்குது அப்படின்னு பாபா சொல்லியிருக்காரு. கலியுகத்தை இது வந்து ரொம்ப பாவம் நிறைந்த உலகமா இருக்குது, அந்த மாதிரி ஒரு மோசமான உலகமா இந்த கலியுகம் இப்ப இருக்குது, பாவாத்மாக்கள் அதிகமா இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. எதன் ஆதாரத்துல இருக்குது அனைத்துமே இருக்குது அப்படின்னு பார்த்தா, தூய்மையற்ற மற்றும் தூய்மை ஆகிறதோடைய ஆதாரத்துலதான் அனைத்துமே இருக்குது அப்படின்னு பாபா சொல்லியிருக்காரு. மனிதர்கள் வந்து என்ன சபை கூட்டம் போட்டாலும் மாநாடு நடத்தினாலும் எதுவும் ஆக போகிறது இல்லை அப்படின்னும், எல்லாமே நடக்க போறது பிக்ஸ் ஆனதுதான், இதுல எதுவும் அவங்க பேசியெல்லாம் எதுவும் ஆக போறது இல்லை அப்படின்னு பாபா சொல்லியிருக்காரு. பாபா வர்றதே வந்து கல்பத்தினுடைய சங்கம யுகத்துலதான். ஆனா வந்து அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, யதாகி தர்மசிய அப்படின்னு சொல்லிட்டு யுகமா வர்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இத வந்து அதனுடைய அர்த்தம் வந்து மனிதர்கள் தெரிஞ்சுக்கவே இல்லை அப்படின்னு பாபா சொல்லியிருக்காரு. கோடியில ஒரு சிலருடைய புத்தியில தான் பதியுது இந்த ஞானம், இந்த ஞானத்தினுடைய விஷயங்கள்லாம் பாபா சொல்லி இது ஒரு சிலருக்கு மட்டும்தான் தெளிவா புரியுது அப்படின்னு இருக்காங்க. சபையில புரிய வைக்கிறத பத்தியும் பாபா சொல்லி இருக்கிறாங்க. சபையில நீங்க எப்படி வந்து புரிய வைக்கணும், நாசுக்கா உங்களுக்கு 84 பிறவிகளை பத்தி எல்லாம் சொல்லணும், அது மாதிரி துக்கம் வந்து விழப்போகுது, துக்கத்தோட மலைகள்லாம் அதிகரிக்கிறது கலியுகத்துல அப்படிங்கறதெல்லாம் நீங்க அவங்களுக்கு தெளிவா புரிய வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வீண் கேள்விகளுக்கு நம்ம வரக்கூடாது, அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டு நம்ம அதன் மூலமா தடைகளற்றவர்களா நம்ம ஆகலாம் அப்படின்னு இருக்காரு பாபா.
நம்முடைய தொழிலே வந்து நாமளும் குஷியா இருக்கணும், மத்தவங்களையும் குஷிப்படுத்தணும் அப்படிங்கறதுதான். சரி bro. இது வந்து புல்முரளியோட சாரத்தையும் சொல்லியாச்சு. ஞான சிந்தனை செஞ்சு நம்ம இன்னைக்கு ஃபுல்லாவே இந்த ஞான சிந்தனை செய்யறதுக்கு சரியா இருக்கும். ஓம் சாந்தி பிரதர். தேங்க்யூ பாபா. தேங்க்யூ சிஸ்டர். ஓம் சாந்தி. நன்றி பாப்பா.